மீண்டும் மோடி. ஆமாம், ஆனால் இல்லை. என்ன நடக்குது இந்த தேர்தலில்? இன்னொரு அதிர்ச்சி ட்விஸ்ட் காத்திருக்கிறதா பாஜகவிற்கு? சந்திரபாபு நாயுடு நிதிஷ் கூட்டணிகள் விலகுமா? 2024 மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது என பத்திரிகைகளில் தலைப்புகள் வந்துவிட்டன. ஆனால் இது மேல் பூச்சிதான். பாஜக ஆட்சி அமைக்கும் அளவிற்கு தனி பெரும்பான்மை பெறவில்லை. 543 தொகுதிகள் நாட்டில் உள்ளன. இதில் 272 தொகுதிகளில் ஒரு கட்சி வென்றால் ஆட்சியை பிடிக்கலாம். கூட்டணிகளோடு சேர்ந்தும் கைகோர்த்தும் ஆட்சியை பிடிக்கலாம். நடந்து முடிந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 280 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. பாஜக தனியாக 238 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 98 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 225 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் இப்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று கருதப்படுகிறது. தனி மெஜாரிட்டி பெற பாஜகவிற்கு 40 இடங்களுக்கு மேல் இன்னும் கிடைக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாகவே கருதப்படுகிறது. பாஜகவின் கோட்டையான உத்தரப்பிரதேசத்திலேயே அந்த கட்சி அதிக இடங்களில் தோல்வி அடையும் நிலையில் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 40 போட்டியிட்ட இந்தியா கூட்டணி 37 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பாஜகவின் என்டிஏ கூட்டணி 40 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாஜகவின் கோட்டையிலேயே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் முன்னணி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 தொகுதிகள் உள்ளன. இதில் 2019 லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி 71 இடங்களில் வென்றுள்ளது. பகுஜன் சமாஜ் 219 தேர்தலில் போட்டியிடவில்லை. சமாஜ்வாதி 5 இடங்களில் வென்றுள்ளது. காங்கிரஸ் வெறும் 2 இடங்களில் வென்றுள்ளது. அங்கே பாஜக கடுமையாக தோல்வி அடையும் நிலை உள்ளது. பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம். ஏனென்றால் மோடி பிரதமர் ஆவதற்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காமல் போகலாம். உதாரணமாக நிதிஷ்குமாரின் ஜேடியு பீகாரில் 15 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தில் 14 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. இவர்கள் என்டிஏ கூட்டணிதான். ஆனாலும் மோடியுடன் அத்தனை நெருக்கம் இல்லை. பாஜகவை ஆதரித்தாலும் மோடியை தனிப்பட்ட வகையில் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள். சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக மோடியை எதிர்த்தவர். இப்படிப்பட்டவர்கள் மோடி பிரதமராக எதிர்க்கலாம். ஏன் சமயங்களில் என்டிஏ கூட்டணியை உடைத்துவிட்டு இந்தியா கூட்டணிக்கு கூட செல்லலாம். ஏன் பாஜக தனது வல்லமையை நிதிஷ்குமாரிடமும் சந்திரபாபுவிடமும் காட்டினால் எந்நேரமும் அவர்கள் எதிர்ப்பை திருப்பி காட்டி விடுவார்கள். நிதிஷ்குமாரை பொறுத்த அளவு சொல்லவே வேண்டாம். அவர் பாஜகவில் இருந்து எந்நேரமும் மாறிவிடுவார். ஏற்கனவே மாறிய பல வரலாறுகளும் உண்டு. இதனால் அவருக்கு பல்டி மன்னர் என்று ஒரு பெயரே உண்டு. இவரை கூட்டணியில் வைத்துக் கொண்டு பிரதமர் படும் பாடு அவருக்கு தான் தெரியும். இப்படியாக எந்த சூழ்நிலையிலும் நிதிஷ் அல்லது சந்திரபாபு நாயுடு பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம். ஆனால் இதே நிலைமைதான் காங்கிரசிலும் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை காங்கிரஸ் தங்களது காட்டமான முகத்தையோ அவர்களுக்கு ஒத்துவராத சட்டத்தையோ முன்னிறுத்தினால் ஆட்சி பாஜகவிற்கு போய்விடும். இப்படியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் மாநில கட்சிகளின் பலத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் தேசிய கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. மாநில கட்சிகளுக்கான வசந்தம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் பிரதமருக்கான நாற்காலி கானல் நீராக மோடிக்கு தெரிந்தாலும் அது எப்போது வேண்டுமானாலும் கரைந்து சென்று விடலாம் என்ற அச்ச நிலைமையே உள்ளது என்ற நிலையில் இந்திய நாடாளுமன்றத்தில் தொங்கு ஆட்சி மலர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.